சென்னையில ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன். அவ கேரளாவை சேர்ந்தவள். நாட்கள் ரொம்ப போரா போயிட்டு இருந்துச்சு. வார விடுமுறைக்காக காத்துட்டு இருந்தேன். சனிக்கிழமை அன்று ஒரு அழகிய தேவதை என் அலுவலக நுழைவாயில பார்த்தேன். அதன் பின்புதான் தெரிஞ்சது அவ நேர்காணலுக்காக வந்திருக்கிறான்னு. அவளை எப்படியாவது தேர்வாகிட வேண்டும் என்று ஏங்கிட்டே இருந்தேன். என் அதிர்ஷ்டம், அவ தேர்வாகி திங்கக்கிழமை வேலையில சேர்ந்தா. எப்போதும் போல எனக்கு அவளிடம் நெருங்க கொஞ்ச நாள் ஆச்சு. ஹாய் பாய் என்று போய்கொண்டிருந்துச்சு. ஒரு நாள் என் டீம் அவள் பிறந்த நாளுக்காக வெளியே ட்ரீட்டுக்கு போனோம். நான் அடிக்கடி அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ அதை பார்த்துட்டா. ஆனா கண்டுக்கவே இல்லை. அவள் தனது அம்மாவுடன் தங்கி இருக்கிறா. அவள் தந்தை கேரளாவுல பிசினஸ் செய்யறாரு. அதனால மாசம் ஒரு முறைதான் சென்னை வருவாரு. எங்க அலுவலகத்துல வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கணும். அதுல அவளும் இருந்தா. ஒரு சனிக்கிழமை இரவு தனியாக அமர்ந்து ஒரு பெக்கு போட்டுட்டு இருந்தேன். அப்போது வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ பார்த்தேன். அது அவ அனுப்புனதுதான். குரூப்ல ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்தா. அதற்கு பதிலாக சிரிக்கும் பொம்மை மற்றும் ஹார்ட் அனுப்பி இருந்தேன். மணி 10:30ங்கிறனால அவளுக்கு மெசேஜ் தனியா செய்ய வேண்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு அவ ஹலோன்னு அனுப்புனா. நான் ஹாய்னு. என்ன செய்யறேனா? சும்மா தனியா அமர்ந்திருக்கிறேன்னு. நீ என்ன பண்றேன்னு கேட்க, என் அம்மா வீட்டுல இல்ல, அதான் நானும் வீட்டுலனா. நான் கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன். நீ என்னோட பேசக்கூடாது. என்னால அவ சொல்றத நம்பவே முடியல. அவளுக்கு போன் செஞ்சு நீ தெளிவா இல்லையான்னு கேட்டேன். நேரத்தை வீணாக்காம வானா. நான் சீக்கிரமா கிளம்பினேன். 20 நிமிஷத்துல அவ வீட்டுக்கு போனேன். எங்கிருந்து இந்த தைரியம் வந்துச்சுன்னே தெரியல. முன்ன பின்ன இருவரும் பழக்கமே இல்ல. எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்தது. அவ வீட்டை அடைஞ்சேன். அவளுக்கு போன் பண்ண. என்ன 2வது மாடிக்கு வர சொன்னா. கதவு திறந்திருந்துச்சு. நான் உள்ள சென்றதும் என்ன உள்ள வர சொல்லி எனக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தா. அத குடிச்சேன். அவ வந்து என் அருகில் அமர்ந்தா. ஆனா எங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவ என்ன பத்தி, என் தோழிகள் பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சா. பின் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேனா? நான் எதுவுமே இல்லைன்னு. என் முகம் அருகே வந்து உனக்கு ரொம்ப ஏறிடுச்சானா? நீ இத குடிக்கதான் 10 கிலோமீட்டர் கடந்து வந்தியான்னா? ஆமாண்ண. பொய் சொல்லாத. நீ என்ன நினைக்கிறேன்னு. இப்படியே இரவு முழுவதும் பேசி பழகணும். பின்பு அடுத்த நாள் காலை எழுந்து நான் வீட்டுக்கு சென்றுட்டேன். அவ போட்டோ எடுத்து அனுப்புனா. அலுவலகத்துல இருவரும் சந்திச்சுக்கிட்டோம். வாய்ப்பு கிடைத்தால் அங்கேயுமே பேசிக்குவோம். ஆனா அதன் பின் எங்களை 11 நாள் வேலை விஷயமா பெங்களூர் அனுப்புனாங்க. அங்கு நாங்கள் மகிழ்ச்சியா இருந்தோம்.